கார்போஹைட்ரேட்ஸ் எப்படிலாம் கிளாஸிஃபை பண்றாங்க, கார்போஹைட்ரேட்ஸ்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இந்த எல்லா ஆட்டம்ஸும் இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ்னால கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். என்ன ரேஷியோ இருக்குது அப்படின்னா இந்த CH2O N times அந்த ரேஷியோ இருக்குது. அது பாருங்க, ஒன் ஆஃப் த 4 மேஜர் பயோமாலிகூல்ஸ் essential for life alongside proteins, lipids and nucleic acid. இது எல்லாமே என்னதான் ஒரு முக்கியமான இந்த புரோட்டீன்ஸ், லிபிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ். அதே போல அதுலயும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன, இந்த கார்போஹைட்ரேட்ஸ். அப்ப அதனுடைய அந்த ஜெனரல் ஃபார்முலா எப்படி பாருங்க, இந்த CH2 N. So N represents the number of carbon. N represents number of carbon atom. அப்போ இந்த கார்போஹைட்ரேட்ஸா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி சோர்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் என்ன, எனர்ஜி சோர்ஸ் ஃபார் லிவிங் ஆர்கானிசம். Form structural components of cells, participate in various biological processes. அப்புறம் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாம எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமும் வாழ முடியாது. அப்ப அதனுடைய அந்த கிளாசிபிகேஷன் கார்போஹைட்ரேட்ஸ் அது நம்ம என்ன சொல்றோம், சிம்பிள் சுகர்ஸ் அப்படின்னு சொல்றோம். மோனோசாக்கரைட்ஸ் சிம்பிள் சுகர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மோனோசாக்கரைட்ஸ் நம்ம என்ன செய்ய முடியாது, ஹைட்ரலைஸ் பண்ண முடியாது. ஹைட்ரலைஸ் பண்ணா அதே தான் ஒன்று கிடைக்கும். அப்ப அங்க வந்து என்னதான் இருக்கும், ஒரே ஒரு யூனிட்ஸ் தான் இருக்கும். The simplest form of carbohydrates that cannot be hydrolyzed into smaller units. அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் நம்மளால என்ன செய்ய முடியாது, ஸ்மால் யூனிட்ஸா உடைக்க முடியாது. எக்ஸாம்பிள் என்ன, அப்போ குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், இது எல்லாமே என்ன ஆகும், இந்த மோனோசாக்கரைட்ஸ் சிம்பிள் சுகர்ஸ். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இந்த சிம்பிள் சுகர்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்ப இதுல வந்து 3 to 7 கார்பன் ஆட்டம். 6 ஆட்டம் உள்ளது குளுக்கோஸ் சொல்லலாம். அதுலயும் கம்மியா உள்ளது இந்த ரிபோஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி உள்ள அரபினோஸ். இந்த மாதிரி உள்ளதுலாம் 5 மெம்பர், 4 மெம்பர், 3 மெம்பர், இந்த மாதிரி கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன சொல்லுவோம்னா மோனோசாக்கரைட்ஸ் சொல்லுவோம். அப்ப அதுல மோஸ்ட் காமன் மோனோசாக்கரைட்ஸ் ஆல்டோஸ். இப்ப ஆல்டோஸ்ங்கிறது என்ன, அங்க என்ன இருக்கும், ஆல்டிஹைட். ஆல்டோஸ்ல என்ன குரூப் இருக்கும், ஆல்டிஹைட் குரூப் இருக்கும். கீட்டோஸ்ல என்ன இருக்கும், இந்த கீட்டோன் குரூப் அங்க இருக்கும். அப்ப இதனுடைய இம்பார்ட்டன்ஸ், மோனோசாக்கரைட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், இட் இஸ் a primary energy source for most organism and a building block for more complex carbohydrates. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிரைமரி எனர்ஜி சோர்ஸ். அடுத்து ஃப்ரக்டோஸ் எங்க இருக்குது, is found in fruits and is metabolized by the liver. அப்போ ஃப்ரக்டோஸ் முக்கியமா எங்க இருக்குது, இந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்குது. அப்போ அதனாலதான் என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸ், இந்த சுகரா சாப்பிட்டாங்க, பழங்களை சாப்பிட்டாச்சுன்னா என்ன ஆகும், இந்த பாடிக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடுத்தது டைசாக்கரைட்ஸ். அப்போ டைசாக்கரைட்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்க, சுக்ரோஸ் இருக்குது, லாக்டோஸ் இருக்குது, மால்டோஸ். சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ். அப்ப இங்க என்ன நடக்குது இந்த டைசாக்கரைட்ஸ்ல, it is formed by the linking of 2 monosaccharide units through a glycosidic. அவங்க என்ன பாருங்க, 2 monosaccharide units லிங்க் ஆகும். மோனோசாக்கரைட்ஸ்ல ஒன்லி ஒன் இல்லையா, ஒன்னே ஒண்ணுதான் நம்ம பார்த்தோம். பட் இங்க வந்து 2 monosaccharide units வந்து லிங்க் ஆகும். என்ன பாண்ட் நம்ம சொல்றோம், கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஆல்பா, பீட்டா கிளைகோசிடிக் பாண்ட்ஸ், அதான் கிளைகோசிடிக். எக்ஸாம்பிள் சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ். அப்ப இந்த சுக்ரோஸ்ல என்ன இருக்குது, இந்த குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இருக்குது. லாக்டோஸ்ல பாத்தீங்கன்னா குளுக்கோஸும் கேலக்டோஸும். மால்டோஸ்ல ரெண்டுமே என்னதான் குளுக்கோஸ் யூனிட்ஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறமா இதை ஹைட்ரோலைசிஸ் பண்றோம். இந்த டைசாக்கரைட்ஸ் நம்ம ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஸோ
So disaccharides can be broken down into monosaccharides by hydrolysis. The disaccharides அங்க வந்துட்டு ரெண்டு ஸ்மாலர் யூனிட்ஸ் இருக்கு. மோனோசாக்கரைட்ஸ் என்ன பார்த்தோம், ஒன்லி ஒன் ஸ்மால் யூனிட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இங்க வந்து ரெண்டு ஸ்மாலர் யூனிட்ஸ் இருக்குது. ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது அது என்ன செய்யுது, ரெண்டு ஸ்மாலர் யூனிட்ஸா அது பிரேக் ஆகுது. எக்ஸாம்பிள் பாருங்க, சுக்ரோஸை நம்ம ஹைட்ரோலைசிஸ் பண்ணோம், அது என்ன ஆகுது, பிரேக் டவுன் இன்டு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் பை த என்சைம் சுக்ரோஸ். இந்த என்சைம் என்ன ஆகுது, அந்த சுக்ரோஸை ரெண்டாக உடைக்குது, குளுக்கோஸ் ஆகவும் ஃப்ரக்டோஸ் ஆகவும் அது உடைக்குது. அடுத்தது பாருங்க, இந்த ஆலிகோசாக்கரைட்ஸ். அது அடுத்தது என்ன, ஆலிகோசாக்கரைட்ஸ். அப்ப ஆலிகோசாக்கரைட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 to 10 monosaccharide, 3 to 10 monosaccharide யூனிட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம பார்த்தது என்ன, ஃபர்ஸ்ட் வந்து 1 யூனிட்ஸ் பார்த்தோம், அடுத்தது வந்து 2 யூனிட்ஸ் பார்த்தோம். இப்போ பாத்தீங்கன்னா 3 to 10 monosaccharide யூனிட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், முக்கியமான எக்ஸாம்பிள் ராஃபினோஸ் எங்க இருக்குது, ஃபவுண்ட் இன் பீன்ஸ்ல இருக்கு. அடுத்தது ஸ்டச்சியோஸ் ஃபவுண்ட் இன் வெஜிடபிள்ஸ். இதெல்லாம் 12th புக்லயே இருக்கு. அப்போ எக்ஸாம்பிள் ஃபார் ஆலிகோசாக்கரைட்ஸ். அடுத்தது பாருங்க, இந்த பயாலஜிக்கல் ரோல். அப்போ இந்த ரோல் முக்கியமான ரோல். அப்போ பாருங்க, oligosaccharides often involved in cell recognition and signaling processes on the cells. செல்ல ரெகக்னைஸ் பண்றதும் அதே போல சிக்னல், ஒன்னுல இருந்து ஒன்று சிக்னல் கொடுக்குது. இந்த செல் சர்ஃபேஸ்ல சிக்னலிங்கும் இந்த ஆலிகோசாக்கரைட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். அடுத்தது இந்த பாலிசாக்கரைட்ஸ். அடுத்தது என்ன, பாலிசாக்கரைட்ஸ். அப்ப பாலினா என்ன, நிறைய இருக்கு இல்லையா, நிறைய மோனோமர் யூனிட்ஸ் இருக்கு. அதை நம்ம என்ன சொல்லுவோம், பாலிசாக்கரைட்ஸ் சொல்லுவோம். இது பேர் பாருங்க, காம்ப்ளெக்ஸ் கார்போ, வேற என்னப்போ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். அப்ப இதுல லாங் செயின்ஸ் ஆஃப் மோனோசாக்கரைட் யூனிட்ஸ் லிங்க்டு பை கிளைகோசிலிக். அப்ப பாருங்க, லாங் செயின் இல்ல. அப்ப இது வரைக்கும் பார்த்தது என்ன, 3 to 10 வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட்ல 1 யூனிட், அடுத்தது 2 யூனிட், அடுத்து 3 to 10. இங்க வந்துட்டு பாலி மெனி. அப்ப அங்க லாங் செயின்ஸ் ஆஃப் மோனோசாக்கரைட் யூனிட்ஸ் லிங்க்டு பை கிளைகோசிலிக் பாண்ட்ஸ். அடுத்தது பாருங்க, இந்த ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட்ஸ். அது பேர் என்ன, ஸ்டோரேஜ். அப்போ இங்க இது வந்து எங்க வந்து ஸ்டோர் ஆகுது, இந்த பாலிசாக்கரைட்ஸ் எங்க ஸ்டோர் ஆகுது. அப்போ ஸ்டார்ச். இப்போ ஸ்டார்ச் வந்து பிளான்ட்ஸ்ல எங்க ஸ்டோர் ஆகுது, அப்படிதானே. அப்போ இந்த ரூட்டுக்கு கீழே உள்ளது எல்லாமே, இப்போ உருளைக்கிழங்கு எடுத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஸ்டார்ச் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ்ல அந்த ஸ்டார்ச் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த பிரைமரி ஸ்டோரேஜ் கார்போஹைட்ரேட் இன் பிளான்ட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 காம்பனன்ட்ஸ். ஒன்னு அமைலோஸ், இன்னொன்னு என்ன, அமைலோபெக்டின். அப்போ அமைலோஸ் வந்து அன்பிரான்ச், அமைலோபெக்டின் வந்து பிரான்ச். அடுத்தது பாருங்க கிளைகோஜன். அப்போ இது என்ன, இது வந்துட்டு எங்க ஸ்டோர் ஆகுது, அனிமல்ஸ் இல்லையா. இந்த ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் இன் அனிமல்ஸ் ஹைலி பிரான்ச்டு ஃபார் ரேபிட் ரிலீஸ் டூரிங் மெட்டபாலிசம். இப்போ வேகமா ஒரு அனிமல் ஓடுது அப்படின்னா என்ன ஆகும், இதுதான் நமக்கு நிச்சயம் இந்த எனர்ஜியா கொடுக்கும் இல்லையா. அப்ப பாருங்க, ரேபிட் ரிலீஸ் மெட்டபாலிசம் நடக்கும்போது ரேபிடா ரிலீஸ் ஆகக்கூடியது இந்த கிளைகோஜன் தான். அடுத்து ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட்ஸ். அப்ப அது என்ன, செல் ஒன்று சொல்லுவோம் நம்ம, சிட்டின் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அப்ப இந்த செல்லுலோஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த செல்லுலோஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாருங்க, இதை சொல்லுவோம் பிளான்ட் வால்ஸ், பிளான்ட் செல் வால்ஸ் சொல்லுவோம். செல்லுலோஸ்ங்கிறது என்ன, பிளான்ட் செல் வால்ஸ். கம்போஸ்ட் ஆஃப் பீட்டா குளுக்கோஸ் யூனிட்ஸ். அப்ப இந்த செல்லுலோஸ் வந்து இந்த ஹியூமன் பீயிங்ஸ் சாப்பிட்டாச்சுன்னா அது வந்து என்ன ஆகுது, டைஜஸ்ட் ஆகும். ஹியூமன்ஸ் cannot digest cellulose but it provides dietary fiber. அப்போ செல்லுலோஸ்ங்கிறது எங்க இருக்கு, இந்த செல் வால் ஆஃப் பிளான்ட்ஸ். அடுத்தது இந்த ஸ்ட்ரக்சரல் வேரியேஷன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். பாருங்க என்னென்ன வேரியேஷன் இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ்ல. அப்போ ஆல்டோசஸ் வெர்சஸ் கீட்டோசஸ். அப்ப நம்ம என்ன சொல்றோம் பாருங்க, ஆல்டோசஸ் சொல்றோம்,
ஆல்டிகைட்ஸ் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆல்டோசஸ் சொல்லுவோம். இந்த கீட்டோ குரூப்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம் கீட்டோசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Aldoses contain an aldehyde group at the end of the carbon chain. Ketosis, இல்லையா? கீட்டோசிஸ்ல என்ன இருக்கும்? கீட்டோன் குரூப் இருக்கும், ரெண்டாவது கார்பன். ஆல்டிஹைடு எங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் கார்பன். கீட்டோன் வந்துட்டு செகண்ட் கார்பன்ல இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் ஃப்ரக்டோஸ். அடுத்தது பாருங்க, முக்கியமா ஸ்ட்ரக்சரல் வேரியேஷன்ல ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி நம்ம சொல்லுவோம். அப்போ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்ப இதுல டி அண்ட் எல் ஐசோமர்ஸ் சொல்லுவோம். டி அண்ட் எல் ஐசோமர்ஸ். அப்ப அதுல இந்த டிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த லாஸ்ட் கார்பன். இப்ப நமக்கு வந்து வரிசையா கார்பன் இருக்கும் இல்லையா? அப்ப இந்த கடைசி கார்பன், கடைசி ஏசிமெட்ரிக் கார்பன்ல ரைட் சைடு இந்த ப்ரையாரிட்டி, மோஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் வந்து ரைட் சைட்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டி ஐசோமர்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைட்ல இருந்துச்சுன்னா நம்ம எல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஹைட்ராக்சைல் குரூப். இது வந்து என்ன இருக்கும்? நமக்கு ஹைட்ராக்சைல் குரூப் தான் இருக்கும். அது ரைட் சைட்ல இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? டி ஐசோமர். அந்த OH குரூப் லெஃப்ட் சைட்ல இருந்துச்சுன்னா நம்ம எல் ஐசோமர்ஸ் சொல்லுவோம். பாருங்க, monosaccharides can exist in two stereoisomeric forms, D and L, based on the orientation of hydroxyl group on the asymmetric carbon furthest from the carbonyl group. Yeah. அப்போ ஹைட்ராக்சில் குரூப் எங்க இருக்குது? அந்த ஏசிமெட்ரிக் கார்பன் கீழே உள்ள கடைசி கார்பன், ஏசிமெட்ரிக் கார்பன் கடைசி கார்பன்ல கீழே உள்ள அந்த ஏசிமெட்ரிக் கார்பன். அப்ப அந்த ஹைட்ராக்சில் குரூப் ரைட் சைடு இருக்காண்டி லெஃப்ட் சைடு இருக்கான்னு சொல்லி. அடுத்தது பாருங்க ஆனோமர்ஸ். அப்ப ஆனோமர்ஸ்ங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் கார்பன்ல உள்ள சேஞ்சஸ். அப்போ அதுவும் இந்த பைரனோஸ் ஃபார்ம் நீங்க பார்த்துருக்கீங்க. பைரனோஸ் ஃபார்ம்ல இந்த மாதிரி இருக்கும். பியூர்னோஸ் ஃபார்ம்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி பியூர்னோஸ் ஃபார்ம். கொஞ்சம் வளைச்சுக்கோங்க. பியூர்னோஸ் ஃபார்ம் இதுல இதான் ஃபர்ஸ்ட் கார்பன். இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல நமக்கு வந்து சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஒண்ணு மேல இருக்கும், இல்லைன்னா ஒன்னு இருக்கும் HOH, இல்லைன்னா OHH கீழே இருக்கும். ஸோ அப்படியே அதுல மட்டும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆனோமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க, அப்ப இந்த cyclic form of sugars, pyranose and furanose, the orientation of the hydroxyl group attached to the anomeric carbon creates alpha and beta anomers. நம்ம என்ன சொல்றோம்? ஆல்பா குளுக்கோஸ், இல்லைன்னா நம்ம என்ன சொல்றோம்? பீட்டா குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றோம். reducing maltose. maltose, இல்லையா? சுக்ரோஸ் நான் ரெடியூசிங் சுகர், செல்லுலோஸ் நான் ரெடியூசிங் சுகர், நான் ரெடியூசிங் சுகர். இதுல மால்டோஸா என்ன? ரெடியூசிங் சுகர். ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ் கிளைகோசிடிக் பாண்ட். Option B, sir. Option B, between two disaccharides. Between two monosaccharides. Option A, sir. Between two monosaccharides. இடையில நமக்கு என்ன இருக்கும்? இந்த ஆமா சார், ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டு மோனோசாக்கரைட்ஸ் இடையில நமக்கு என்ன இருக்கும்? இந்த கிளைகோசிடிக். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆல்பா 1,4 பார்த்தோம், 1,6 பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் ரெண்டு மோனோசாக்கரைட்ஸ் இடையில இருக்கு. So what is the storage form of carbohydrates in plants? Starch. Plants வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த கார்போஹைட்ரேட்ஸ் ஸ்டார்ச் ஸ்டோர். So which enzyme catalyzes the conversion of starch into maltose? Amylase. Cellulose is composed of which type of glucose units? Alpha glucose. Cellulose நம்ம பார்க்கல இல்லையா? Alpha. Which polysaccharide is the main structural component of plant cellulose? செல்லுலோஸ் சார். Plant cellulose முக்கியமான செல்லுலோஸ். So which sugar is a component of RNA? ரிபோஸ் சார். ரிபோஸ். RNA என்ன சொல்லுங்க? ரிபோநியூக்ளிக் ஆசிட்.
ரிபோஸ் ஆசிட். அப்போ ஒரு ரிபோஸ் இருக்கும், ஒரு நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். What is the main function of glycogen in animals? Energy storage. Energy storage. Yeah, energy storage.